வணக்கம். துரந்தர் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்தேன். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ். கூட்டி கழித்து பார்த்தா எல்லா விதத்துலையுமே இது பெஸ்ட்டாக இருக்குது. நான் ஏன் அது பெஸ்ட்டாக இருக்குது நீங்களாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு பாகிஸ்தானியும் கூட சொல்லலாம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். பெஸ்ட்டு ஜியோ பொலிட்டிக்கல் மூவின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பிளே இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ டெக்னிக்கல் நினச்சிக்காதீங்க, அவ்வளோ ஒரு யதார்த்தமான படம். நான் அது ஏன் பெஸ்ட்டு, அதில் என்ன விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் தான் சொல்கிறேன். சஸ்பென்ஸில் எதுவுமே உடைக்க போகிறது இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த படம் பார்க்கணுன்னு தோணும். கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் நான் இவ்வளோ தூரம் பாராட்டுறேன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பிளாட்டை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு புரிதலோடு இருக்குன்றதுக்காக. நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கிறனால எனக்கு இந்த ஆதங்கம் இருக்குது. இந்த படம் வந்து 99% பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய கதை. ஸோ படமே வந்து பாகிஸ்தானில் நடக்கிற கதை தான். ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஆனால் இந்தியாவில் நடக்கிற மாதிரி இருக்கும். 3.5 மணி நேரம் படம், 3.5 hours. ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. அப்போ அவ்வளோ கதை களம் இருக்குது. அவ்வளோ தான் அவங்க சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். நிஜமாக அப்படி 100% நடந்தது கிடையாதுன்னு சொல்லி டேரக்டரே சொல்லிட்டாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்தியா தரப்பில் இருக்கிற யாரையுமே வந்து அவங்க நிஜமான பேர் யூஸ் பண்ணல. அஜித் தோவல் அவர்கள்லேருந்து எல்லாருமே படத்தில் வராங்க. ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவல் நேம்ஸ் அண்ட் ஆக்சுவல் ஃபிகர்ஸ் அண்ட் ஆக்சுவல் அந்த பார்ட்டி பேர்லேருந்து எல்லாமே, இடம் பேர்லேருந்து எல்லாமே அப்படியே பாகிஸ்தான் பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் வந்து இது ரொம்ப என்ன சொல்கிறது, பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்னு சொல்லலாம். நிஜத்துக்கும் கற்பனைக்கும் உள்ள பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் இந்த படம். என்ன கதைக்களம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்பை பாகிஸ்தானில் போயிட்டு இந்தியாவுக்காக வேலை பண்ணுறது தான் படம். இதுதான் வந்து கதை. அவங்க வந்து எப்படி பாகிஸ்தானியாராகவே அவர் மாறி அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி அங்கே இருந்து இந்தியாவுக்கு சாதகமாக வேலைகள் பண்ணுறாருங்கிறது தான் படம். இது வந்து நிஜத்துலேயும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தழுவிய படம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது. இதை பார்க்கும்போது நம்ம ஹம்பிள் ஆகிடுறோம். என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நம்மளுடைய ஷார்ட் கம்மிங்ஸ் தெரியுது நல்லா அந்த படத்தை பார்த்தா. அவங்க எவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இது ஆஃப் தி ஸ்க்ரீன் ஆன் தி ஸ்க்ரீன் சொல்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர் எனக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னால், இந்த படத்தை பற்றி சொல்லும்போது, இப்போ ஒருவேளை சாணக்கியர் 2025 பிறந்து 2025 பிறந்தில்ல 2020 இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. சாணக்கியர் வந்து இப்போ ஒரு முடிவு எடுக்கிறார். நான் சினிமா மூலமாக நான் ஏகப்பட்ட விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஜியோ பொலிட்டிக்கலாக, பாகிஸ்தானில், இந்தியாவில் பொலிட்டிக்கலாக, ஒரு தேசபக்தி வளர்கிற விதத்தில் ஒரு மோட்டிவேஷன், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சாணக்கியர் முடிவு எடுத்து ஒரு படம் எடுத்தாருன்னு சொன்னால் இப்படி தான் எடுப்பார். என்னால் கற்பனை பண்ண முடியுது. அவ்வளோ தூரம் வியக்க வைக்கிற மாதிரியான படம். ஒரு படத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷன் எதிர்பார்ப்போம். ஏதாவது அந்த படத்து மூலமாக நம்ம கற்றுக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். வேற என்ன பார்ப்போம்? ஒரு எமோஷன்ஸ் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா சமுதாயத்தில் அதனால் ஏதாவது மாற்றம் இருக்கா உருப்படியாக. தனிநபர் கல்விங்கிறது ஒன்று, இது விஷயம் சொல்கிறதுக்கு சமுதாயத்தில் அதனால் ஒரு சேஞ்ச் நடக்குதான்னு பார்ப்போம். இந்த நாள் இருக்குதான்னு பார்க்குறோம்ல. இந்த நாளில் எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. இந்த நாளையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிச்சுக்கிறாங்க. இந்த படம் பார்த்தது எனக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தது, எமோஷ்னலாக வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நான் டெஃபினட்டாக பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தினால பல விதத்தில் சமுதாய மாற்றம் நடக்கும். இது போக இப்போது ஃபியூச்சர் மாடர்னில் வந்து படம் இன்னொரு விஷயம் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, உலக லெவலில் இந்தியாவுக்கு வந்து ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கொரியன் படங்கள்லாம் இருக்குல்ல, கொரியன் படங்கள் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், கொரியாவுக்கு உலகத்தில் ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது. எக்கனாமிக்கல் மட்டும் கிடையாது, கல்ச்சுரலாகவும். நம்மளுக்கெல்லாம் கொரியா போகணும்னு ஒரு ஆசை வரதா இருக்கட்டும், கொரியாவை நம்ம நல்ல விதமாக பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம். இப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், அமெரிக்கா படங்கள் மூலமாக தான் மெஜாரிட்டி ஒரு சூப்பர் பவருங்கிற இமேஜ் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலகம் அழிய போதுன்னா அமெரிக்கா தான் காப்பாற்றுவார். அப்போ நம்ம எல்லாருக்கும் அமெரிக்காவை வந்து எப்படி தெரியும்னா, படங்கள் மூலமாக தான் தெரியும். இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த நாட்டுக்கு பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அதே போல் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலக அரங்கில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் என்ன பண்ணுது நான் சொல்கிறேன். பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பிரிவினை பண்ணுறதுக்கு இந்த படம் உதவி பண்ணுதுன்னு நான் சொல்லலாம். அப்போ இந்த படம் வந்து நம்மளோட எதிரியை வீக்கன் பண்ணுறதுக்கு உதவுதுன்னே சொல்லலாம். ஸோ பொலிட்டிக்கலாகவும் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய உதவி பண்ண போகுது இந்த படம். ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த என்ன சொல்கிறது, முஸ்லீம் நாடுகள்னு இருக்கு இல்லையா, அந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே துரந்தரை வந்து பேன் பண்ணிட்டதா செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மி பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் உலக அரங்கில் வந்து இருக்கும். இப்போ நம்மளாம் பார்ப்போம்ல, மிஷன் இம்பாசிபிள் மாதிரி, இல்லாட்டி பார்ன் ஐடென்டிட்டி சீரீஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து நாட்டுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி மிகப்பெரிய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பார்ப்போம் பெரிய பெரிய படங்களில். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட புரிதல் எப்படி தான் இருந்ததுன்னு சொன்னால், ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு ராணுவ அதிகாரி இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உயிரை தியாகம் பண்ணுறது ஒரு உச்சக்கட்ட ஒரு தியாகம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இது பார்த்தோம்ல, சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அந்த படம், நம்மளுடைய அமரன் படத்தில் கூட எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் குடும்பத்தையே தியாகம் பண்ணிவிட்டு, அவரோட வாழ்க்கையில் தியாகம் பண்ணிவிட்டு அவர் உயிரை வந்து திறந்துட்டு
கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஒரு உச்சக்கட்ட தியாகமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா. இன்னொரு ஒரு ஆங்கிள் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து தாய்நாட்டை விட்டுட்டு எதிரி நாட்டுக்குள்ளே போய் ஸ்பையாக இருக்கிறது இருக்கு இல்லையா, அதில் அவங்க படுற கஷ்டம், அவங்க மனசில் ஏற்படுற சஞ்சலங்கள், அவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, அவங்க நடிக்க வேண்டியதுலாம் எவ்வளோ தீவிரமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று இதில் பல லேயர்ஸ் வந்து புரிய வைக்கிறாங்க. என்ன லேயர்ஸ் புரிய வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜதந்திரம்னு நான் சொல்கிறோம்ல, சும்மா போகிற போக்கில் நான் ராஜதந்திரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கிறேன்றது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது புரிஞ்சுது. அத்தனை லேயர்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு பொய், செகண்ட் லேயரில் ஒரு உண்மை, தேர்ட் லேயரில் ஒரு பொய், நாலாவது லேயரில் ஒரு உண்மைன்னு சொல்லிட்டு இந்த இன்செப்ஷன் ஒரு படம் எனக்கு ரொம்ப வியந்து பார்த்த ஒரு படம் இன்செப்ஷன் சொல்லிட்டு. அதில் வந்து கனவுக்குள்ள கனவு இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் பொய்க்குள்ள உண்மைக்குள்ள பொய்க்குள்ள உண்மைக்குள்ளன்னு போகுது. அப்போ அவ்வளோ ராஜதந்திரம் தேவைப்படுது. அப்போ இது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மாதிரிலாம் விளக்காத வரைக்கும் ஒரு சிலர் பண்ணுற ராஜதந்திரங்கள் புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் சமகாலத்தில் புரிய வாய்ப்பே இல்லை. அப்போ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த படம் வந்து அஜித் தோவல் அவர்கள் தான் வந்து இதை ஃபுல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறாரு. எப்படி அஜித் தோவல் ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறாருங்கிறது தான் ஒரு மையக்கருன்னு வச்சுக்கோங்களேன். மாதவன் அவர்கள் தான் அஜித் தோவலை நடிச்சிருப்பார். அப்போது அவரோட சிந்தனை எப்படி இருக்குது, எவ்வளோ ஆழமாக இருக்குது, எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குதுங்கிறது இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், நம்ம பாட்டுக்கு நீங்கள் வந்து இவங்களோட கூட்டணி வச்சிருக்கலாம், நீங்கள் வந்து இவங்களோட இது பண்ணியிருக்கலாம், நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்துட்டு அட்வைஸ் பண்ணுறது எவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு இருக்கிற நமக்கு சொல்கிற தப்பாக நினச்சிக்கிறேன், சாரி, நான் எனக்கு இருக்கிற எக்ஸ்போஷர், எனக்கு இருக்கிற அனுபவம், எனக்கு இருக்கிற பார்வையில் நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இருக்கிற எதுவுமே இப்போ சொல்லுவாங்கல்ல, நான் பார்த்தது நீ பார்க்கல அதனால உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த படம் பார்க்கும்போது எனக்கு புரியுது. அவங்க ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸு, அவங்க எதிர்கொள்கிற த்ரெட்ஸு, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிகிறதுலாம் நம்மளுக்கு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது எனக்கு வந்து அதிக பிரசித்தனமாக பேசக்கூடாது, எவ்வளோ ஆழமான விஷயங்கள்லாம் ஒருத்தவங்க கையாளுறாங்க, எவ்வளோ தியாகங்கள் பண்ணுறாங்க, எவ்வளோ உழைப்பு போடுறாங்க. அப்போது அவங்களாம் அவ்வளோ உழைப்பு போட்டு அவ்வளோ டெடிக்கேஷனோட நாட்டுக்காக அவ்வளோ தியாகம் பண்ணி இவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க பாரத்தை சுமந்துக்கிட்டு ஒரு வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அது உனக்கு புரியாது அப்படின்னு எனக்கு வந்து இந்த டக்குன்னு கணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு ஹம்பிளிங்காக இருந்துச்சு இந்த படம். இஷ்டத்துக்கு வாய் விடாது, பெரியவங்களை பற்றிலாம் வாய் விடக்கூடாது, அவங்க வந்து அவங்களுக்கு தெரிகிறது உனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா. நான் எதனால் வந்து இவ்வளோ தூரம் மேலோட்டமாக படத்துக்குள்ளேயே போகாமல் சொல்கிறேன்னு சொன்னால், உங்களோட படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை கெடுக்க வேணாங்கிறதுனால அப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாக நான் வந்து 100% நான் 200% ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேட்டரில் பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அந்த படத்தில் இருக்குது. இவர் தான் முன்னாடி வந்து யூரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படம் எடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 370 படம் எடுத்துருக்காங்க. இது வந்து அரசாங்கத்தோடைய சப்போர்ட்டோட அந்த படம் எடுத்துருக்காங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா, படத்தில் நிஜமாக நம்ம நாட்டில் நடந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங்ஸை வந்து நடுவில் ஒரு 2 minutes ப்ளே பண்ணுறாங்க. என்னென்னு போட்டு ப்ளே பண்ண, சிகப்பு கலரில் ஸ்க்ரீன் போட்டு த ரியல் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஒரு நிமிஷம் வந்து அப்படியே உறைஞ்சு போயிட்டோம் எல்லாருமே தேட்டரில். அப்போது அந்த அளவுக்கு வந்து இது அத்தன்டிகேட்டடான படம். ஸோ நம்ம வந்து அதுக்கு என்ன கௌரவம் கொடுக்க முடியும்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஓடிடியில் பார்க்குறதும் பணம் கட்டி தான் பார்க்குறோம். ஆனாலும் தேட்டரில் போய் பார்க்கும்போது அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக கௌரவம் கொடுக்குறோங்கிறது ஒன்று. இன்னொன்று 3.5 மணி நேரம் அன்டிஸ்டர்ப்டாக வீட்டில் பார்க்குறது சிரமம். ஏன்னா அது எப்போனாலும் பாஸ் பண்ணிக்கலாங்கிற அந்த ஃபீச்சர் இருக்கிறதே நம்மளை என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால் பாஸ் பண்ண வச்சிரும். அப்போ அந்த டைவர்ட்டட் அட்டென்ஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து தேவை. அதை கட்டாயம் நம்ம வந்து அந்த மரியாதை இதை கொடுக்கணும். அது நம்மளுக்கு அதோட பல மடங்கு நம்மளுக்கு அதுக்கு ரிட்டர்ன் அந்த படம் கொடுக்குது. அதனால் யாரெல்லாம் முடியுமோ, சொல்லுவாங்கல்ல, ஸ்டாப் எவ்ரி திங் தட் யூ டூ அண்ட் டூ திஸ் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரு புஷிங் ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னால், நீங்கள் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான வேலையாக இந்த படத்தை பார்க்குறத வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேசபக்தி, உங்கள் நாட்டை பற்றி ஒரு பாசம் இருக்குது, ஒரு அன்பு இருக்குதுன்னு சொன்னால், இதை பார்க்காதவங்களுக்கு அது கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் என்ன, யூ வில் நாட் ரெக்ரெட் இட், யூ வில் அப்ரிஷியேட் இட். நீங்கள் வந்து டெஃபினட்டாக என்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இந்த படத்தை பார்க்க சொன்னதுக்கு நன்றின்னு டெஃபினட்டாக நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா நான் வந்து இந்த படத்தை பார்க்க சொன்னவங்கள்ட்ட நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்க்காதவங்களாம் நான் தப்புன்னு சொல்லவே வரல. ஆனால் உங்களுக்கு தேசபக்தி இருக்குன்னு சொன்னால் பார்க்காம இருந்துடாதீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இந்த புஷோடு நிறுத்திக்கிறேன். எல்லாரும் படம்லாம் பார்த்து முடிச்சப்பறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி என்ன பண்ணோம்னா, உள்ளுக்குள்ள ஒரு சீனாக எனக்கு வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும், எல்லாரோட திரும்ப போய் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து 2000 நடந்த பிரச்சனைகள், 1980 நடந்த பிரச்சனைகள், 2015 2010 வரைக்கும் நடக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அந்த வரலாறு தெரியறதில்லை. அப்போ இந்த படம் மூலமாக அவங்களுக்கு
அவங்களுக்கு வந்து அந்த வரலாறு எல்லாத்தையும் போய் திரும்பி ரீவிசிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு படத்தின் மூலமாக. அப்போ எனக்கு இந்த ஆர்ட் மேலேயே ஒரு நம்பிக்கை, ஆர்ட் மேலேயே ஒரு கௌரவம் வந்துருச்சு, ஒரு படமால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த ரைட் விங்கில் என்ன ஒரு வருத்தம், ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொன்னால், நோக்கம் நல்லா இருக்குது ஆனால் ஃபிலிம் மேக்கிங் நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்கவுங்க ஐடியாலஜியை புகுத்துறதுக்காக ஒரு சில டேரக்டர்ஸ் இருக்காங்களே, வெற்றிமாறனாக இருக்கட்டும், இல்லாட்டி மாரி செல்வராஜா இருக்கட்டும், இல்லாட்டி பா ரஞ்சிதா இருக்கட்டும், இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஐடியாலஜி படம் மூலமாக புகுத்துறாங்க. அவங்க நல்லதுன்னு நினச்சி நம்பி பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஃபிலிம் மேக்கிங் நல்லா இருக்குது. அந்த படமே நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா, அந்த மெசேஜ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் படத்துக்குள்ளே மூழ்கிடுவீங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கர் இந்த ஐடியாலஜியில் இல்லையேன்ற ஒரு வருத்தம், ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு. இப்போ பாகுபலி நல்ல படமாக இருக்கலாம், இல்லாட்டி காந்தாராவாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் ஐடியாலஜிக்கலி ரொம்ப அலைன்டு டு அப்போஸ் பண்ணுற மாதிரி, தப்பானதெல்லாம் உடைக்கிற மாதிரிங்கிறது கம்மி தான். அது பிரைமரி நல்ல படம், ஆன்மீகத்தை சொல்லுது, அதுவே நம்மளுக்கு பற்றாக்குறை இருந்தனால அதை கொண்டாடுறோம். ஆனால் மற்றபடி ஐடியாலஜிக்கல் ஃபிலிம்ஸ்னு சொன்னோன்னு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா மோகன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருக்கார், திரௌபதி இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறவர் இருக்கார் இல்லையா. அப்போ அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃபிலிம் மேக்கர், நல்ல ஃபிலிம் மேக்கர் இல்லை. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவார். எனக்கு நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கல, நல்ல டீம் டெக்னீஷியன்ஸ் கிடைக்கல. இப்போ கூட அவர் படத்தில் ஒரு சின்மைங்கிற ஒரு சிங்கர் பாடினாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் புஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே போய் எனக்கு இவர் படம் தெரியாது, தெரிஞ்சுதான் பாடியிருக்க மாட்டேன்னு வெக்கமே இல்லாமல் அந்த பொண்ணு, அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. அவங்க எப்படி ஒரு கலைஞரானே எனக்கு தெரியல. ஒரு கலைஞர் இந்த மாதிரி நான் வந்து இவர் படமாக நான் பாடியிருக்க மாட்டேன்னு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு காரணத்தோடு சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன எதுலேயே கேட்காம தான் பாடுறீங்கிறதுலையே உங்களுடைய குவாலிட்டி தெரிஞ்சிருது. இப்போது இளையராஜா அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் படத்துக்கு வந்து ஈவேரா அவர்கள் படத்துக்கு வந்து இசையமைக்க மாட்டேன்னு சொன்னாருன்னு சொன்னால் அவங்க கேட்குறாங்க, கேட்டு தெரிஞ்சுட்டு முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது வேற. நீங்கள் என்ன எதுனே தெரியாமல் போய் பாடிடுறது, பாடினதுக்கப்புறமா அந்த பாட்டுக்கு மரியாதை கொடுத்துட்டு கம்முனாச்சு இருக்கணும். நான் பாடியிருக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் சம்பளத்தை திரும்ப கொடுத்து அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணக்கூடாது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அவங்க வாய் திறந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட் அன்ப்ரொஃபஷனல் ஒரு ஆர்டிஸ்ட்னு நான் ஃபீல் பண்ணேன் இந்த பர்டிகுலர் சம்பவத்தை பொறுத்தி மட்டும். மற்றபடி எனக்கு அவங்க வைரமுத்து அவர்கள் மேலே பண்ண கம்ப்ளைண்ட்ஸ், மற்ற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது எதுவுமே நான் வந்து உள்ளுக்குள்ளே போல. இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்தோன்னு சொன்னால், ஒரு டேரக்டர் உங்களை மதித்து பாட்டு பாட கூப்பிட்றாரு, நீங்கள் என்னன்னே தெரியாமல் யார் டேரக்டர் என்ன கதை எதை பற்றி கேட்காம எனக்கு அந்த மியூசிக் டேரக்டர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அதனால் போய் பாடினேன்னு சொல்லிட்டு போய் பாடிட்டீங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம்லாம் வரும்போது என்ன அட்லீஸ்ட் என்ன சொல்லலாம், அவருடைய ஐடியாலஜிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பாட்டு மட்டும் பாடியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஓகே. எனக்கு தெரிஞ்சுதான் நான் பாடியிருக்க மாட்டேன், நான் ரெக்ரெட் பண்ணுறேங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் தெரியல. சரி விடுங்க. அந்த மாதிரியா இவருக்கும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது, எனக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மோகன்ஜி அவர்கள் சொன்னாலும் கூட, நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாலும் கூட, நம்மளுக்கு படம் பார்க்கும்போது அது ஒரு புவர் குவாலிட்டி மூவின்ற மாதிரி ஃபீல் கிடைக்கும். நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதே போல் ஹிந்தியில் வந்து இப்போ நம்ம காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்த்தோம், அப்புறம் பெங்கால் ஃபைல்ஸ் பார்த்தோம், கேரளா ஃபைல்ஸ் பார்த்தோம். அதிலெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கும் ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர், ஒரு மாஸ் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிற ஃபேக்டர்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். நல்ல படம் எடுத்திருப்பாங்க, நல்ல ஐடியாலஜிக்கலாக இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ 370 கூட அப்படி தான். ஆர்டிகல் 370மே ரொம்ப டைரக்ட் டு தி டாபிக் மட்டும் இருக்கும், ஒரு மாஸ் பீப்புளுக்கு இல்லாதபடி இருக்கும். இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஜீனியஸ், அப்சல்யூட்லி ஜீனியஸ், உச்சக்கட்ட அறிவு அப்படியே வலியுது படத்தில். அதாவது என்ன சொல்கிறது, திட்டுறானா இல்லையானே தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ சோ அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பெரிய ஜீனியஸ், அவன் திட்டுறாங்கிறே தெரியாது அவர் சொல்கிறது, யோசிச்சு பார்த்தா தெரியும் அவர் உங்களை திட்டிட்டு இருந்தார் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவ்வளோ ஜீனியஸான ரைட்டிங், கடவுள் அருள் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ பொதுமக்களுக்கு எல்லாருக்கான படமாக இருக்குதோ, உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆழமான கருத்துக்கள், ஆழமான இம்ப்ளிகேஷன்ஸ் அந்த படத்தினால நடக்க போகிற சம்பவம், சமுதாயத்தில் வந்து அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்க போது. இன்னும் செகண்ட் பார்ட் தான் வந்து இதோட பெருசாக இருக்க போதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப நான் வந்து வியந்து பார்த்தேன். அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், உங்களையும் வந்து புஷ் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ டெஃபினட்டாக போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் வந்து எல்லாத்தையும் புஷ் பண்ணுங்கள். நான் பார்க்குறவங்களாம் சொல்லிட்டு இருக்கேன், இளைஞர்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். 18+ தான் இந்த படம், அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியாது, பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் மூவி. இதை வந்து இன்னும் வீடியோடைய சுருக்கம். உங்களோட கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.